முரளி என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காரு. எப்படியாவது அந்த ரவுடீஸ் எல்லாம் வர வச்சு இந்த நகையை அவனுங்க தான் திருடின்னு போனாங்கன்னு சொல்ல வைக்கணும், நம்ப வைக்கணும். அப்போ தான் வேலைக்கு ஆகும். இல்லைனா இந்த நகை வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி இந்த ரவுடீஸ் எல்லாம் வந்து நைட்டில் வர வைக்கிறாரு. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, சார் ஓகேவா சார் அப்படின்றாங்க வர வழியில். ஓகே ஓகே, இப்போது அஞ்சலி தூங்கிட்டு இருக்கா, பிரச்சனை கிடையாது, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க நகையோட பெட்டியெல்லாம் அப்படி சொல்லிட்டு சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்து அதே மாதிரி அந்த பெட்டியெல்லாம் எடுக்கும் போது அஞ்சலி பார்த்துடுறாங்க. எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. அஞ்சலி உடனே எல்லாரும் வந்து ஓடி வந்து அந்த திருடனுங்க எல்லாருமே வந்து பிடிக்கிறாங்க கையை போட்டு. அப்போ வந்து அந்த திருடங்களை நல்லா போட்டு ராகவும் வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, அவங்க தம்பியும் சேர்ந்து நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. ஆகாஷும் சேர்ந்து நல்லா அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்டோன்னா திருடன் வழி தாங்க முடியாமல், இப்போ உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா, உண்மையை சொல்லலை போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோதான் அவனை மாட்டி விட்டுருவேன், மரியாதை உண்மையை சொல்லு, எப்படி எங்கள் வீட்டுக்கு திருட வந்த, யார் சொல்லி திருட வந்த அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சார் நாங்கள் வேணும்னா திருட வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா சொல்கிறேன் அப்படின்னோடனே அந்த நகையெல்லாம் வாங்கினா அந்த நகையை காணும். அடப்பாவீங்களா, அதுக்குள்ளே நகை எப்படி மறைச்சிங்க, இந்த வெறும் பெட்டி மட்டும் வச்சுருக்கீங்க சார், இந்த நகையை நாங்கள் திருடவே திருடல சார், இந்த பெட்டி தான் சார் நாங்கள் திருடோம். இப்படி வந்து நகை வந்து எப்படி காண போவோம், அஞ்சலி நீங்கள் அதில் தானே வச்சுருந்தீங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாம், நகைப்பெட்டியில் தான் நகை இருந்தது, எப்படி காண போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையாடா, திருடுனீங்களா, எங்கே வச்சுருக்கீங்க நகை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் சார் அப்போ ஏன் சார் நாங்கள் வந்து மாட்டிக்கிறோம், எங்கள் கையில் இந்த பெட்டியில் நகை இல்லைன்ற விஷயம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உண்மையை சொல்லிவிடுங்க அவ்வளோதான், இந்த உங்களுக்கு யார் வந்து திருட சொன்னது சொல்லுங்கள், உண்மையை எதுக்காக வந்தீங்கன்னா, சார் இந்த வீட்டில் ஒருத்தர் தான் சார் எங்களை திருட சொன்னார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் யார் மரியாதை சொல்ல போறியா பிள்ளையான்னு சொல்லிட்டு ராகு போட்டு அடிக்கிறாரு. சார் இவர் தான் சார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா முரளியை கை காட்டுறாரு. இவரா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன், பொய்யா சொல்கிறேன், என் வீட்டுக்கார பற்றி தப்பாக பேசுது மேடம், உண்மையிலே சொல்கிறேன் மேடம், இவர் தான் மேடம் எங்களை வர வச்சது, அது மட்டும் கிடையாது மேடம், ஊரில் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போக சொன்னார் மேடம் அபியை, அதனால தான் மேடம் இப்போ வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், அது மட்டும் கிடையாது, நகையோட பணத்தை ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அந்த பணத்தை கொடுத்ததால நகையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் எங்களை வர வச்சிருக்காரு அப்படின்னு உண்மைக்கு எல்லாத்தையுமே வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்லிடுறாங்க அந்த திருடங்க எல்லாருமே. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து அஞ்சலி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே பலார் அரைகிறாங்க. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, சொந்த வீட்டிலே திருடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அஞ்சலி அது வந்து அஞ்சலி சே நீ இவ்வளோ மோசமானவன் எனக்கு தெரியவே தெரியாது, உனக்காக நான் போயிட்டு சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உன் குழந்தைய நான் வைத்து சுமக்கிறேன் நினச்சாவே எனக்கு அருவேற்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே வந்து இவனை விடவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கணும், இவ்வளோ நாள் இவன் கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்க்கா, ஆனால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சுக்கா, இப்போ சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, முரளியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அழுதுகிட்டே வந்து அவங்கள ஏமாத்தின விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அஞ்சலி செம்மையாக காண்டாயிடுறாங்க. சே இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் எனக்கு தேவையே கிடையாது, இவன் கழுத்தில் இந்த தாலி எனக்கு தேவை கிடையாது, இவன் பொண்டாட்டியை நான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு கழட்டி வந்து அவன் மூஞ்சிலே வந்து முரளி மூஞ்சிலே எறிகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அதுட்டு அஞ்சலி ஏன் இப்படி பண்ணிங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது முரளி எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அடப்பாவீங்களா, என் பேர் சொல்லிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இப்படி வந்து அவங்கள போட்டு அடிக்கிறானுங்களே, ஒரு வேளை உண்மையை சொல்லிடுவானுங்களோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இவர் முரளி என்ன பண்ணாரு, ஓடி போய் இவர் அடிக்கிறாரு. டேய் உண்மையை சொல்லுங்கடா, நீங்கள் எதுக்கு திருட வந்தீங்க சார், நீங்களே எங்களை அடிக்கிறீங்களே சார் அப்படின்னு பார்க்குறாங்க. சார் அமைதியாக இருக்கடா சொல்லிட்டு உங்களை இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எல்லாரும் சேர்த்து போய் போலீஸ் ஸ்டேஷன், அதெல்லாம் வேணாம் நானே போய் ஒப்படைக்கிறேன். என்ன சொல்லி நான் போய் ஒப்படைக்கக்கூடாதா, என்ன நம்ப மாட்டீங்களா அப்படி, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்போ நகையெல்லாம் எங்கே போச்சு ஒன்றும் பொருள், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இவனுங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சா இவனுங்க கிட்ட உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிற மாதிரி வந்து கூட்டின்னு போகிறாரு. ஓடி போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே ஓடி போயிடுறாங்க அவங்க. ஐயோ அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.